நம்ம மூத்தளம் பேராட்சியில் பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து 250 தனியார் கழிப்பிடங்கள் வந்து கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 41 தனியார் கழிப்பிடங்கள் வந்து ரோட்டரி மிக்டவுன் மூலிமா சான்பிட் மற்றும் கருணாநிதி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா அவங்களோட நிதி பெற்று கட்டி முடிக்கப்பட்டது. நம்ம பேராட்சியில் வந்து ஒரு சுகாதாரமான பேராட்சியாக இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கழிப்பிடம் வந்து அவசியம் அப்படிங்கிற எண்ணத்தில் தனியார் கழிப்பிடங்கள் இல்லாத வீடே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இந்த திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டு வர்றோம். இதுக்கான நிதிகள் வந்து தனியார் சிஎஸ்ஆர் நிதியில் வந்து தரப்பட்ட இந்த பணிகள் செஞ்சுட்டு வரோம். மேலும் இந்த திட்டங்கள் வந்து உயிர் சமூக சேவை மையத்துடைய ஆலோசனைப்படி வந்து இந்த திட்டங்கள் வந்து நிறைவேற்றிட்டு வரோம். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மிட்டோன் RI டிஸ்ட்ரிக்ட் 3206 அதில் முன்னாள் ஆளுநர் ராஜசேகர் சீனிவாசன். எங்கள் கிளப்பு வந்து ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் மிட்டோன் இந்த பர்டிகுலர் கிராமத்தில் முகப்பெரியபாளையம் கிராமத்தில் ஸ்கூலு இதுக்கெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக இந்த கிராமத்தில் வந்து ஃபாலோ அப்னு சொல்கிறாங்க இல்லையா, திருப்பி நம்ம பண்ணுறதுக்கு எல்லாமே நல்ல ஃபாலோ அப் இருக்குது. இந்த வருஷம் பண்ண ப்ராஜெக்ட் அடுத்த வருஷம் வந்து பண்ணால் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால இந்த பஞ்சாயத்தை செலக்ட் பண்ணி இந்த கிராமத்தில் இன்றைக்கி 41 தனிநபர் கழிப்பிடங்கள் வந்து வீடுகளோடு சேர்ந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து கருணாநிதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்புறம் சான்ஃபிட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க 2 பேரும் CSR ஃபண்ட்ஸில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கோம், இனிமேல் சசிகுமார் சார்கிட்ட சொல்லியிருக்கிறோம், இனிமேல் ஏதாவது வேணும்னாலும் நாங்கள் கட்டாயமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நன்றி. நாட்டுப்பகுதியிலே போயிட்டு இருந்தோம். அது ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் அதனால் எல்லா கம்யூனிக்காரும் சேர்ந்து கட்டி கொடுத்தது ரொம்ப சரி, நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவங்களுக்கு ஆர்டர் வந்து அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாருங்க. அப்புறம் மறுபடியும் வந்திருக்குது அப்படின்னாங்க. எங்களுக்கு டாய்லெட் எல்லாம் இல்லைங்க, நாங்கள் வெளியே தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ எங்களுக்கு பையனாக தான் இருக்குதுங்க. பிள்ளைகளும் பெருசாகிடுச்சு, வெளியெல்லாம் போக முடியாதுங்க. அது நைட்டெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க. அப்புறம் கேட்டதுக்கு சரி கட்டி கொடுக்கணுமா அப்படின்னாங்க. அப்புறம் கட்டி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க.